ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன ரீடிங் பார்க்க போறோம் அப்படின்னா வீக்லி ரீடிங் தான். ஸோ அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான திங்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப ஷார்ட் ரீடிங் தான். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம 3 ஆப்ஷன்ஸ் வழக்கம் போல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு டேரோட் டெக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. உங்களுக்கு எந்த டேரோட் டெக்ஸ் வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுதுன்றத பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நினச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு டெக் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம பைல் 1 போகலாம். ஹலோ பைல் 1, இந்த டேரோட் டெக் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா வெல்கம். உங்களுடைய அப்கமிங் வீக் எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த அப்கமிங் வீக் எப்படி இருக்க போது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? Start of the week, middle of the week, end of the week. So bottom deck வந்து Queen of Cups. ஓவரால் நீங்கள் வந்து ஒரு எமோஷ்னல் வைஸ் ஒரு ஸ்டேபிலிட்டி பார்ப்பீங்க. ஆர்எல்ஸ் இந்த வீக் உங்களுக்கு ஃபுல்லாக எமோஷ்னல் ரிலேட்டடான விஷயங்கள் தான் நடக்க போகுது. சம்டைம்ஸ் யூ வில் ஃபீல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம், இல்லை ரொம்ப சேடாகலாம். இந்த மாதிரி எமோஷ்னலி வந்துட்டு கோத்ரூ பண்ணுற மாதிரியான ஒரு வீக்காக அவங்களுக்கு அமைய போகுது. ஆர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விமனோடைய ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி வருது. அவங்களே சுற்றின ஒரு விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த வாரம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு அவங்கள பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு வீக் இதுவாக அமையும். ஆர்எல்ஸ் இது உங்கள் எமோஷ்னல் வைஸ் ஸ்டேபிள் பண்ண வேண்டிய ஒரு வீக்காக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட். ஜஸ்டிஸ். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ஆர் நீங்கள் யார்கிட்டயாவது கமிட் பண்ண ஒரு விஷயங்களை வந்து செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸ்டார்ட் ஆஃப் த வீக் நான் உங்களுக்கு இந்த வாக்கு கொடுத்துருக்கேன், நான் அது பண்ணணும் இது பண்ணணும், நியாயமாக என்ன நடக்கணுமோ அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க. ஒரு சில பேர் வந்து நியாயத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஒரு கோர்ட் கேஸ் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களுக்கான நியாயம் வந்து சேரும். ஒரு இது ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கமிட் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும். மிடில் ஆஃப் த வீக் ஹாப்பி ஃபேமிலி. ஸோ இந்த வீக் மிடில் நீங்கள் உங்கள் ஃபேமிலி டைம் நல்லா என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுது. ஆர் மேபி இது ரெண்டுமே கனெக்டடாகவும் இருக்கலாம். இன்கேஸ் இந்த கமிட்மெண்ட்ஸ், இந்த இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கவங்க நல்ல விதமான உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அதில் உங்கள் ஃபேமிலி ஒன்று சேரக்கூட வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஃபேமிலி என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல டைம். ஒரு லீகல் ஒர்க்ஸ் ஏதாவது போயிட்டுருக்குன்னா அது ஒரு முடிவுக்கு வருது. இந்த ஸ்டார்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் அது ரிலேட்டட் வரும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. சம்திங் டு டூ வித் இன் யோர் ஃபேமிலி. மேபி இது உங்கள் பேரா கூட இருக்கலாம், ஆர் நீங்களாக கூட இருக்கலாம். எமோஷ்னல் வைஸ் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுறீங்க. எண்ட் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஒரு நியூ ஸ்டார்ட் வரப்போகுது. ரிகார்ட்ஸ் டு யுவர் கெரியர்
ஆர் உங்கள் ஃபைனான்ஸ் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும். ஸோ இங்கே ஏதோ ஒன்று கிளிக் ஆகுது, நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க, ஃபேமிலி எமோஷ்னல் வைஸ் ஹாப்பியாகுது, அது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் கூட தரப்போகுது. ஃபேமிலி லைஃப்பில் ஒரு நியூ ஸ்டார்ட் வரப்போகுது. ஒரு நியூ கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு ஸ்டார்ட் கூட இப்போ அது ரிலேட்டட் ஒரு சின்ன ஸ்டெப் கூட வரலாம். ஸோ பைல் 1 ரொம்பவே ஹாப்பி ஆன வீக் இது. ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. ஏதர் இது உங்கள் மாம் ஆர் உங்கள் ஒய்ஃப் ஆர் உங்கள் சிஸ்டர்ஸ் ஆர் நீங்கள் உமனாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு நிறைய எனக்கு இங்கே யாரோ ஏதோ ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் இருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய ஒரு வீக்காக உங்களுக்கு இது அமைய போகுது. வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்கு ஏஞ்சல் அட்வைஸ் என்ன இருக்கு ஃபார் திஸ் வீக்? ரிலேஷன்ஷிப், சம்திங் டு டூ வித் எமோஷன்ஸ். உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்னா அது வந்து நல்லபடியாக அமையும். ஸோ உங்கள் ஃபேமிலி வைஸ் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஜஸ்டிஸ் எதிர்பார்த்து இருக்கவங்களுக்கு ஜஸ்டிஸ் வர்றது, மேபி இந்த நியூ ஸ்டார்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்கான நியூ ஸ்டார்ட்டாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து ஒரு ஷார்ட் ரீடிங் பிகாஸ் இது வந்து வீக்லி, இது டைம்லெஸ் தான். இந்த வீக்குக்கு தான் நடக்கணும் அப்படின்றது இல்லை. என்னைக்காவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலும் அது அந்த வீக்குக்கான மெசேஜாகவும் இருக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பைல் போவோம். ஹலோ பைல் 2, இந்த டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். உங்களுடைய அப்கமிங் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு ஷார்ட் ரீடிங் தான் பார்க்க போகிறேன் இப்போ. ஸோ பைல் 2, start of the week, middle of the week, end of the week. So bottomல you have strength. ஸோ நீங்கள் இப்போ உங்களையே வந்துட்டு ஸ்டேபிளாக இல்லாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீக் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முடிவும் ஆர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ளே ஒரு பிக் போல்ட்னஸ் பார்க்க போகிறீங்க. ஒரு தைரியம், எது வந்தாலும் அதை வந்து நான் கடந்து வந்துடுவேன் அப்படின்ற ஒரு எனர்ஜியில தான் நீங்கள் இந்த வீக் இருக்க போகிறீங்க. என்ன வந்தாலும் ஒரு கையை நான் பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ளே வரப்போகுது. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு ஸ்டெபிலிட்டி வரும், ஹெல்த் இஷ்யூஸ் மாறும், நீங்கள் உங்களே வந்து நல்ல விதமாக ஃபீல் பண்ண போகிறீங்க இந்த வாரம். ஓகே, ஸ்டார்ட் ஆஃப் த வீக் கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க, ஒரு ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரியே கிங்கோட பவர் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்டார்டிங்கே நீங்கள் உங்களுடைய வேலை ஆர் நீங்கள் நினச்ச ஏதோ ஒரு காரியத்தை வந்து செஞ்சு முடிக்கிற ஒரு ஃபுல் எனர்ஜிட்டிக்காக ஆரம்பிக்கிறீங்க. சோர்வாக இல்லை, இந்த மண்டே ஃபீவர்லாம் கிடையாது. சில பேர் மண்டே லேசினஸோடு இருப்போம், இது பண்ணணுமா அப்படின்ட்டு இல்லாமல் ஒரு டோட்டல் ஆப்போசிட்டான ஒரு இது லேசினஸுக்கே ஆப்போசிட்டான ஒரு எனர்ஜியில் இந்த வீக் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்கள் கோல்ஸ் எதுவாக இருந்தாலும் எனர்ஜெட்டிக்காக பண்ணுற ஒரு ஃபேஸ் இந்த வீக் ஸ்டார்ட் இருக்குது. மிடில் ஆஃப் த வீக் 6 of cups.
உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரபிள் பர்சனோட மீட்டிங்ஸ் ஆர் கெட் டுகெதர் இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க. மேபி அதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் வந்துட்டு உங்கள் பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மிடில் ஆஃப் த வீக் உங்களுக்கு பிடிச்சவங்கள போய் நீங்கள் பார்க்குறீங்க. யாருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து டாக்ஸ் மேலே இஷ்டம் இருக்கலாம். சம்திங் டு டூ வித் யுவர் பெட். பெட்டுக்கு இது பண்ணணும் அது பண்ண ஏதாவது ஒன்று நினச்சிட்டு இருக்கீங்க. அது இத்தனை நாள் தள்ளி போட்டுருக்கீங்கன்னா அது நீங்கள் அப்போ பண்ண போகிறீங்க. ஒரு பெட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் இந்த வாரம் செய்கிறீங்க. எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃபுல்லாக எனர்ஜி மோடோடே இருந்தனால எண்ட் ஆஃப் த வீக்கில் உங்களுக்குன்னு ஒரு டைம் எடுத்து யூ ஆர் டேக்கிங் ரெஸ்ட். பண்ண வரைக்கும் போதும், இப்போ பரவாயில்ல, இப்போ நான் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் வேணும். எமோஷ்னல் வைஸாகவும் இருக்கலாம். ஆர் இது வந்து எனக்கு சேட்னஸ் மாதிரி ஃபீல் ஆகலை, பிகாஸ் நான் இது ஃபுல்லாக பார்க்கறதுனால. ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் அவங்கள பார்த்து பேசி உங்களுக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் இந்த வார கடைசியில் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண போகிறீங்க. ஓகே. ஏஞ்சல் சி கிவிங் அண்ட் ரிசீவிங். இங்கேயும் பெட்ஸ். ஐ கெஸ் இங்க நீங்க எவ்வளவு சிங்க்ரனிசிட்டி பாக்குறீங்கன்னு எனக்கு பாருங்க. ஒரு இது கூட ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கு, லயன். மேபி பாக்குறவங்க நிறைய பேர் லியோ சைன் இருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. இங்கேயும் பெட் இருக்கு. இங்கேயும் பெட் அனிமல்ஸ் பெட் ரிலேட்டட். ஆர் சில பேருக்கு உங்க பெட்டை நீங்க மிஸ் பண்றீங்க போல. எனக்கு லைட்டா தோணுது, ரீசன்ட் டைம்ஸ்ல உங்க பெட்டுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்திருக்கலாம். மேபி உங்க பெட்டை நீங்க லூஸ் பண்ணியிருக்கலாம். உங்க வளர்ப்பு பிராணி தொலைஞ்சு போயிருக்கலாம். அது கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஆர் அது கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி உங்களை விட்டே பிரிஞ்சு போயிடுச்சு, ஐ மீன் இறந்துருச்சு அப்படின்னாலும் எவ்வளோ கஷ்டமா இருக்குன்றது எனக்கு புரியும். அதுல இருந்து எப்படியோ நீங்க அந்த மெமரியில நீங்க இருக்கீங்க. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக். இது யாருக்காவது நடந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல சில பேர் வந்து இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ், எல்லா அனிமல்ஸுக்கும் வந்து ஒரு கேரிங் சப்போர்ட் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது உங்க ஜாப் அப்படின்னா அதே ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்களா கூட நீங்க இருக்கலாம். மேபி அப்படிப்பட்ட ஒரு பீப்புளுக்கு போய் நீங்க உங்களோட ஹெல்ப்பும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சம்திங் இங்க நீங்க யாரையோ டேக் கேர் பண்றீங்க. இது ஏதோ ஒரு அனிமல். ஸோ நீங்க ஃபுல் பிஸி மோட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்க வீக்கெண்ட்ல யூ ஆர் டேக்கிங் சம் ரெஸ்ட். ஓகே, குட் ஜாப் கைஸ். இந்த மாதிரி அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு கேர் சப்போர்ட் கொடுத்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நீங்களாம் ஒரு வகையில புண்ணியம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. பெஸ்ட் விஷஸ். ஓகே, உங்களுக்கு இந்த வீக் ரொம்பவே நல்லா இருக்கு. யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் வித் அனிமல்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் வருது. ஒரு பெட் வாங்குறீங்களோ இல்லை விற்கிறீங்களோ ஏதோ ஒன்று என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே, வேற எனக்கு எதுவுமே மெசேஜே வரல. எனிதிங் எல்ஸ்? எம்பரர், செவன் ஆஃப் வாண்ட்ஸ்,
ஏன்னா இந்த வீக் நிறைய பேர் பார்ப்பாங்க, எல்லாருக்குமே பெட்ஸ் விஷயம் நடக்குமான்னா கிடையாது. அதனால ஐ வாண்டட் டு டேக் சில பீப்புள் இங்க வந்து எப்படின்னா, உங்களை ரொம்ப கண்ட்ரோல் பண்ற பர்சன் கிட்ட இருந்தா நீங்க கொஞ்சம் இந்த வீக் வந்து ஐசோலேஷன் மோட்ல இருக்க போறீங்க. அந்த பர்சன் உங்களை கொஞ்சம் இரிட்டேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த வீக்கும் உங்களை இரிட்டேட் தான் பண்ண போறாங்க. அதனால யூ ஆர் ஸ்டேயிங் அவே ஃப்ரம் திஸ் பர்சன். இவ்வளோ நாள் உங்களால அதை வந்து பவுண்டரி போட முடியல அப்படின்னா, திஸ் வீக் நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போல்ட் டெசிஷன் எடுக்க போறீங்க. அவங்கள அவங்க உங்களை வந்து ஹர்ட் பண்ணாத அளவுக்கு யூ ஆர் புட்டிங் அ பவுண்டரி. ஸோ இந்த வீக் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது. அதே இந்த அட்வைஸ் இங்கேயும் பொருந்தது. அவங்க இத்தனை நாள் உங்களை பண்ண எதுக்கு நீங்க அவங்களுக்கு ரிட்டர்ன் தரீங்க இன் யோர் வே. அவங்க செஞ்சதே செய்யணும்னு கிடையாது. அவங்கள உங்களை கண்ட்ரோல் பண்ணி ஹர்ட் பண்ணிட்டு இருந்து நீங்க இத்தனை நாள் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய டைம். ஆனா அது அவங்கள மாதிரியே நீங்க கொடுக்காம உங்களுடைய ஓன் வேலை குடிக்கிறீங்க, விச் இஸ் ஐசோலேட்டிங் அண்ட் புட்டிங் அ பவுண்டரி அரௌண்ட் யுவர் செல்ஃப். அவங்க அதுல வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க. என்ன பண்ண முடியும்? நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா அவங்க உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இந்த வீக்லி ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த பெட் விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆதா அப்படின்ட்டு. பிகாஸ் என்கிட்டயும் பெட் இருக்கு, அதனால நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன் இந்த பயலோட. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பயல் போவோம். குரூப் 3 இந்த டெக் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வெல்கம். உங்களுடைய அப்கமிங் வீக் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஃபைல் 1 and 2 ரொம்பவே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெசேஜ் வந்தது. ஆல் டுகெதர் எதுவுமே ரிப்பீட் ஆகலை. நல்ல வேலை. இல்லைன்னா எப்போவுமே யாராவது என்னுடைய எல்லா ஃபைலையும் பார்த்துடுறாங்க, சில மெசேஜஸ் ரிப்பீட் ஆகும். சரி, பார்ப்போம் உங்கள் ஃபைல் எப்படி இருக்கு. குரூப் 3 பீப்புளுக்கு அப்கமிங் வீக் எப்படி இருக்க போகுது. யூனிவர்ஸ், start of the week, middle of the week, end of the week, bottomல death. பயப்பட வேணாம். எதையோ ஒன்று ஒரு பேட்டர்னை நீங்க வந்து எண்ட் பண்றீங்க இந்த வாரம். உங்களுடைய டெய்லி சைக்கிள் ஆர் ஏதோ ஒரு ரிப்பீட் ஆயிட்டு இருக்கிற ஒரு சைக்கிளை எண்ட் பண்ற ஒரு வாரமா இருக்கு. எது உங்களுக்கு செட் ஆகலையோ அந்த சிச்சுவேஷன் எண்ட் ஆகுது. ஒன்று எண்ட் ஆனா ஒன்று நியூவான ஒரு விஷயம் நடக்கும். ஸோ பார்ப்போம். ஸ்டார்ட் ஆஃப் த வீக் 4 of cups. ஆல்ரெடி இந்த பைல் சூஸ் பண்ணவங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட ஃபேஸில் தான் வந்திருக்கீங்க. போன வாரமும் ஏதோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஸ்டார்ட் ஆஃப் த வீக்கும் உங்களுக்கு அதே எனர்ஜியில தான் இருக்கு. நீங்கள் ஆசைப்பட்டது எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே உங்களுக்கு நடக்காத மாதிரி இருக்கு. பட் தட்ஸ் ஓகே. மேபி இட்ஸ் நாட் கரெக்ட் டைம். உங்களுடைய டைம் வரல, அதனால உங்களுடைய விஷ் எதுவும் நடக்காம இருக்கு. ஒரு யாரோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்காம இருந்தா உங்களுக்கு இந்த ஃபீலிங் வராம நீங்க தடுக்க முடியும். மிடில் ஆஃப் த வீக் 4 of pentacles. யாரோ உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கனால இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்கள்கிட்டயே நீங்க எல்லா விஷயத்தையும் உங்க மனசுக்குள்ளே போட்டு வச்சிட்டு இருக்கீங்க.
ஆர்எல்ஸ் யார் கூடயோ உங்களுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்கு, டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஏதோ பிடி கொடுக்காம ஒரு ஈகோ பிடிச்சு நான் மறுப்புல உன்னாலதானே நான் வந்து இப்படி சேட் ஆகி டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன், நான் எதுக்கு உனக்காக இறங்கி வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹோல்டு பேக், நான் இப்படிதான், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியில நீங்க இருக்கீங்க. மிடில் ஆஃப் த வீக், எண்ட் ஆஃப் த வீக். நீங்க ஆசைப்பட்டது நடக்கிறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் தான். சில பேர் அது பண்ண போறீங்க, சில பேர் மற்றவங்க கிட்ட தேடி போய் கேட்கறத விட நான் நானா இருந்துட்டு என்னோட செல்ஃப் டைம், செல்ஃப் ரிலாக்ஸேஷன் நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க இப்ப ஐசோலேஷன் மோட்ல வரீங்க. டெத் கார்டே அதான் தோணுது. இத்தனை நாள் நீங்க எல்லார்கிட்டையும் போய் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணி உங்க மனசு கொஞ்சம் கல்லாயிடுச்சு. இனி எதிர்பார்க்காம யாருக்கிட்டையும் கேட்காமலே இருக்க போறீங்க. அதுதான் உங்களுடைய பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக போகுது. ஆர் இந்த வீக்கெண்ட் வந்து நீங்க எதுக்கெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஆயிருந்தீங்களோ அதுக்கான ஒரு புரிதல் உங்களுக்கு இந்த வீக் எண்ட் கிடைக்க போகுது. ஏதோ ஒரு விஷயத்த பத்தின ஒரு இன்சைட் உங்களுக்கு இந்த வீக் எண்ட்ல வரும். வெயிட், ஐ வில் கிளாரிஃபை பண்றேன். சி ஹேங்க்டு மேன், இந்த வீக் நீங்க ரொம்ப பிக் ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்க போறது இல்ல, ஒரு பாஸ் மோட்ல தான் இருக்கீங்க. இங்கேயே நான் சொல்லியிருந்தேன் ஹோல்ட் பேக் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இந்த வீக் இருக்கு. இத்தனை நாள் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ண ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டு யூ ஆர் கம்மிங் அவுட் ஆஃப் திஸ். இந்த சுச்சுவேஷன்ல இனி இல்லாம நான் தனியா இருந்துக்கிறேன்ப்பா, சண்டை போடுறவங்க போடுங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு நான் போறேன் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல நீங்க இருக்கீங்க. யாருக்கிட்டயும் ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்குன்னா இனி நான் ஆர்கியூவே பண்ணல, நான் வாய் மூடிக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இந்த வீக் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன அந்த சுச்சுவேஷன் பத்தி இன்சைட் வரும் அப்படின்றதுனா, ஒருத்தவங்க கிட்ட சரி பண்ணணும்னு நினைச்சு பேசுறதே வேஸ்ட், ஏன்னா அவங்க மாத்திக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு ஹோல்டு பேக் பண்றீங்க. ஏன்னா அது உங்களுக்கு புரிய வந்துதான் நீங்க அதை ஹோல்ட் பேக்கே பண்றீங்க. பேச பேச அது வந்து பிரச்சனை ஆயிட்டே போகும், தேவையில்லாம அது எனக்கு தான் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டு நீங்க இந்த வீக் எதுவுமே பண்ணாம இருக்க போறீங்க. அண்ட் இங்க வந்து 2 4 இங்க 13, இதுவும் 4 ஆட் பண்ணோம்னா ஸோ 444 ஏஞ்சல் நம்பர் வருது. ஓகே, வாட்ஸ் தி அட்வைஸ்? உங்களுக்கு ஏஞ்சல் அட்வைஸ் என்ன? பரவாயில்ல கைஸ், இங்க வந்து ஏதோ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதுல நம்ம வர நடுவுல இருந்து பி ஹானஸ்ட் வித் யுவர் செல்ஃப். இங்க சில பேருக்கு வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயமா வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணும் போய் 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 நம்மளே தான் அசிங்கப்பட்டுட்டு வருவோம். ஸோ உங்களுக்கு இந்த வாரமே அது எப்படி இருக்க போறா, இனிமே நான் தேடி தேடி போய் நான் அசிங்கப்பட விரும்பல, நான் ஒதுங்கி இருந்துக்கிறேன், அதுதான் எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேஸ்ல தான் இருக்க போறீங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கே தெரியும் இந்த சுச்சுவேஷன் நீங்க என்ன பண்ணா என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும்,
See, இங்க எழுதியிருக்காங்க. Look into your heart and you will know the truth of the situation. It's safe to admit the truth to yourself, for we will support and guide you through any necessary changes. Lean upon us for courage and the strength to take good care of yourself. Good care of yourself. இங்கேயும் அதுதான் பண்ணுறாங்க. மெடிடேஷன் இங்கே என்ன தோணுதுன்னா, இனி இந்த கேயாட்டிக்கான சுச்சுவேஷன்லாம் நான் இருக்க போகிறதில்ல. நான் அங்கேருந்து வரேன். எனக்கு நான் இப்போ டைமு என் ஹார்ட்டை நான் காப்பாற்றிக்கணும், என் ரெஸ்பெக்டை நான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் விலகி இருக்கீங்க இந்த வாரம். ஏஞ்சல்ஸும் உங்ககிட்ட அதான் சொல்கிறாங்க. இங்கே ஒன்று லாஸ்ட் லைன் போட்டிருக்காங்க. நான் இங்கே கூட சொல்லியிருக்கேன், தேடி தேடி போய் கேட்காம அது நீங்கள் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால உங்களோட விஷ் உங்களுக்கு அப்போ கிடைக்கும். இப்போ நடக்குதோ இல்லையோ, ஆனால் உங்களுக்கு நீங்கள் ப்ரே பண்ணுறதால யூனிவர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே அதான் போட்டிருக்கு, ஃபோக்கஸ் அப்பான் your true desires and they'll come to you upon angels wings அப்படின்னு. ஸோ இது என்னன்னா, ஒரு பர்சன் கிட்ட போய் கேட்க தேவையில்லை, அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்கணுன்றது தேவையும் இல்லை, அது உங்களுக்கேவோ தெரியும். ஸோ ஒரு மியூட் மோட்ல போயிடுங்க அப்படின்றது தான் இங்கே வந்து அட்வைஸ். ஃபர்ஸ்ட் மியூட் மோட்ல நீங்களே போறீங்க, ஏஞ்சல்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக நீ எது பண்ணாலும் நான் வந்து உனக்கு துணையாக தான் இருப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரீடிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye, happy weekend.